ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். டெல்லியில் கார் வெடிப்பு எதிரொலி, புதுச்சேரியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை. மானிய விலையில் வேளாண் பொருட்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள் அலைக்கழிப்பு. அரசின் நலத்திட்டங்களை அதிகாரிகள் முறையாக வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு. தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பவர்கள் மீது வழக்கு தொடருவேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர் சேது செல்வம் தகவல். முதலாம் உலக போர் நினைவு தினம், புதுச்சேரியில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அதிகாரிகள் அஞ்சலி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் நடந்த கார் வெடிப்பை தொடர்ந்து புதுச்சேரியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் பேரில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிர வாகன சோதனையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி முழுவதும் தீவிர சோதனை நடத்தும்படி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நவம்பர் 10ஆம் தேதி இரவு மாநில எல்லைகளான கோரிமேடு, கனகசெட்டிகுளம், முள்ளோடை, மதகடிப்பட்டு, திருக்கனூர் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து சோதனை நடத்தினர். அப்போது வெளிமாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்குள் வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டன. முள்ளோடையில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முக்கிய சந்திப்புகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கார், வாகனங்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதில் யாராவது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்தால் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒயிட் டவுன் பகுதியிலும், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி தலைமையில் புதிய பேருந்து நிலையம், ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சில பேருந்துகளில் ஏறிய பயணிகள் உடைமைகளை சோதனை செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள கோவில்கள், தேவாலயங்களுக்கும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இந்த சோதனை காரணமாக நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் ஈடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்குவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி செடிகள், பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் புதுச்சேரியில் மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களை மானிய விலையில் அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை 75% மானிய விலையில் 750 ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்குவதாக அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். இதனிடையே மானிய பொருட்களை வாங்க பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் நவம்பர் 10ஆம் தேதி தாவரவியல் பூங்காவிற்கு வந்தபொழுது அலுவலக நேரத்தை தாண்டியும் பூங்காவின் வாயிற்கதவு திறக்கப்படாமல் மூடப்பட்டிருந்ததாகவும், இதனால் தாங்கள் பல மணி நேரம் வெளியில் கால் கடுக்க காத்திருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அரசு மாடித்தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், இதுபோன்ற அதிகாரிகளால் அரசுக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும் எனவும் பொதுமக்கள் கூறி சென்றனர். மேலும் இனி வரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தான் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பெற்றதாக கூறி தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பவர்கள் மீது வழக்கு தொடர உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் உறுப்பினர் சேது செல்வம் கூறியுள்ளார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்த சேது செல்வம் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள காரணம் உண்மை அல்ல என்றும் அவர் கட்சி கொள்கைக்கு எதிராக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் இடத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் காலி செய்யாத விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து 15 லட்சம் ரூபாய் பெற்றதாக புகார் வந்ததால் அவரை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்துபவர்கள் மீது வழக்கு தொடரப்போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு உறுப்பினராக இருந்த சேது செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர், என்னுடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை அனைத்தும் நான் மறுக்கிறேன். கட்சி களங்கம் விளைவிக்குது அப்படின்ற வகையில ஒட்டுமொத்தமான அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி அந்த விலகல் கடிதத்தை கையெழுத்து போட்டு இன்னைக்கு கட்சியினுடைய தலைமையில ஒப்படைச்சிருவாங்க. அத பத்திரிகையாளர் உங்கள் வாயிலா அதை வந்து நாங்க அந்த கடிதத்தையும் காப்பி கொடுத்துருக்கிறோம். நேற்றைய தினம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் என்னை பற்றி சொல்லக்குள்ள சேது செல்வம் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அதே போல கட்ட பஞ்சாயத்து பண்ணி 15 லட்சம் பணம் வாங்கிட்டாரு, இப்படி எல்லாம் என் மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்லி அந்த செய்தி இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு பொது வாழ்க்கையில ஒரு 35 ஆண்டு காலம் ஈடுபட்ட அர்ப்பணிப்புணர்வோட தியாகம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை செய்யக்கூடிய ஒரு தோழரை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு சலீமும் நாரா கலைநாதன் இருக்கிறாங்க. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி அணிகள் இத தெரிஞ்சுக்கணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி அணிகள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக மாற்றுவதற்கான முயற்சியை தான் நாங்கள் இதை கருதுறோம். இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட பொய் என்பது இது வந்து சரியா இருக்க முடியாது. அப்ப 75 ஒரு குற்றச்சாட்டு என் மேல கடிதம் கொடுத்து 75 நாளுக்கு பிறகு ஒரு நாடகத்தை செட் பண்ணி வந்து சொல்றாங்க பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில என் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா என்னங்க கேட்பாங்க, எப்ப நடவடிக்கை எடுப்பாங்க? இதெல்லாம் நான் சொன்ன அந்த தேதி ஆரம்பிச்சு 75 நாளுக்கு பிறகு இந்த மாநாட்டை ஒட்டி மாநில செயலாளர் மாத்தணும்னு மூத்த துறையெல்லாம் கருத்தை தெரிவிச்சு அதற்கு என்ன மையப்படுத்தினாங்க, என்ன கண்டஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்பயும் நான் கட்சியினுடைய ஒற்றுமை கருதி நான் அதெல்லாம் செய்யல. இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பழி வாங்கணும், முழுக்க இவர் தேர்தலில் கூட போட்டியிடக்கூடாது என்ற இந்த சிந்தனைக்கு முதலாம் உலக போர் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 1914 துவங்கிய முதல் உலகப் போர் 1918 நவம்பர் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. இந்த நாளையொட்டி முதல் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இதனையடுத்து நடைபெற்றது. அப்பொழுது பிரான்ஸ் தூதர் தியரி மேத்யூ, மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன், ஓய்வு பெற்ற பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்தியா, பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் மரியாதை செலுத்தினர்.
கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கையை மறைக்கவே சேது செல்வம் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் கூறியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்த சேது செல்வம் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அதற்கு அவர் கூறிய காரணம் உண்மை அல்ல என்றும், அவர் கட்சி கொள்கைக்கு எதிராக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் இடத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் காலி செய்யாத விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து 15 லட்சம் ரூபாய் பெற்றதாக புகார் வந்த நிலையில் இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட போது முதலில் மறுத்த அவர் பின் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதும் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார் என்று கூறியுள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி அவரை கட்சியில் இருந்து ஓராண்டிற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்றும், அதற்கு அவர் உடன்பட்டு கையெழுத்தும் இட்டுள்ளார் என்றும், இதையெல்லாம் மறைத்து அவர் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என்றும் கூறிய அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் கூறியுள்ளார். இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல்ல நிறைய கட்ட பஞ்சாயத்து வருது. கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பிரச்சனை. இதுல ஒரு சமூகத்துல இல்ல அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக போய் வெளியில வேலை செய்யும் போது ஒரு இன்ஃபுளுன்ஸ் கிடைக்குது. அந்த இன்ஃபுளுன்ஸ் கிடைக்கும் போது சில பேர் சில பிரச்சனையை சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை தீர்த்து வைக்கலாம். அதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குவது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குவது, இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாடு. கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் நியதிகள் இருக்கு. இந்த நிலையில தான் எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் தோழர் சேது செல்வம் அவர் கட்சியில பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல ஏஐடிசி தொழிற்சங்கத்துல அவர் பொதுச் செயலாளராக அவருக்கு பொறுப்பு தரப்பட்டது. பணியாற்றினார். கடந்த மாநில மாநாட்டில் அவருக்கு கட்சியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஏஐடிசில பொதுச் செயலாளராக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு புகார் வருது கட்சிக்கு. என்ன புகார் என்று சொன்னால், நீங்க பத்திரிகையில ஃபேமஸா இருக்கிற பிரச்சனை, அந்த எஸ்பி சிவக்குமார் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர், அவருடைய வீடு அந்த இடம் சம்பந்தமாக ஒரு கடை பசங்கடத்தில் இருக்காது கடை. அந்த இடம் ஓனர் பிரெஞ்சு நேஷனாலிட்டி சொல்தான். இவருக்கு அவருக்கும் பிரச்சனை போகுது. பத்திரிகை ஊடகத்துல வருது. அவர் அழுகுறாரு. அவர் போராட்டம் பண்றாங்க. அவரும் விளக்கம் கொடுத்துருக்காரு. எஸ்பி சிவகுமார் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது ஒரு பிரச்சனை. அந்த சொல்தா கட்சி ஆபீஸ்க்கு வந்தார். எங்க கிட்ட தான் ஒரு பிராது கொடுத்தாரு. அந்த பிரச்சனைல சேது செல்வம் தலையிட்டு 15 லட்சம் ரூபாய் அவர் வாங்கியிருக்கிறார். எங்களுக்கு பேரதிர்ச்சி. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில இப்படி யாராவது நடப்பாங்கன்னு யாரும் அப்படி நடந்தது கிடையாது. சில பேர் கட்சி விட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் வேற சில காரணம். இப்படியாக ஒரு பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய, அதுவும் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பிரச்சனைல பணம் வாங்குறது எப்படி சரியா இருக்க முடியும்? எப்படி கட்சி ஏற்றுக்கொள்ளும்? கட்சியில எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் சில பேர் பண்ணும்போது நடவடிக்கை எடுப்பாங்க. 2 மாசம் 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணும். இது நடந்திருக்கு. அது கட்சிக்குள்ள சுட்டி காட்டும். இல்ல சொல்ல போனா கட்சிக்குள்ள சுட்டி காட்டி அவரும் திருந்தி வருவார்கள். இது நடக்கிறது. இவர் இந்த மாதிரி ஒரு புகார் இங்க வரும்போது அவரை கட்சி நிர்வாகக்குள்ள அவரிடம் தன்னிலை விளக்கம் கேட்கப்பட்டது. முதல்ல மறுத்தார். அப்புறம் ஆதாரங்களோட எடுத்து சொல்லும் போது நிர்வாகக்குள்ள அவரும் இருக்கிறார். 5 லட்சம் செக் வாங்கினேன் ஒத்துக்கினார். அதுக்கப்புறம் கட்சியுடைய மாநில குழு கடந்த நவம்பர் 1ஆம் தேதி என்று கூடியது. அது பத்திரிகைல செய்திகளை தீர்மானங்கள் வந்தது. அந்த கூட்டத்திலையும் தோழர்கள் கேள்வி கேட்கும் போது நாங்க விசாரிக்கிறோம். அப்போ இன்னும் பல ஆதாரங்கள் வரும்பொழுது அவர் மேல நடவடிக்கை அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. நிறைய ஆதாரங்கள் வரும்போது கூட்டு பேசும்போது அப்புறம் ஒத்துக்கிறார். முதல்ல மறைக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொன்றா ஒத்துக்கிறார். 15 லட்சம் ரூபாய் ஒத்துக்கிறார். அப்போ இது எங்களுக்கு எல்லாம் பேர் அதிர்ச்சி. இப்போ ஒரு 15 லட்சம் ரூபாய் ஒரு பிரச்சனைல வாங்குறான்னா இது எப்படி கட்சி அனுமதிக்கும்? எனவே சேது செல்வம் அவர் ஒரு பிரச்சனைல கட்ட பஞ்சாயத்து என்கின்ற அடிப்படையில 15 லட்சம் ரூபாய் வாங்கியது நிரூபணமானது காரணமாக அவரும் ஒத்துக்கொண்டார். அவரும் ஒத்துக்கொண்டு கட்சியில முடிவாகி அவரை சஸ்பெண்ட் பண்ணோம். தற்காலிக நீக்கம் பண்ணோம். 1 வருஷ காலத்துக்கு தற்காலிக நீக்கம் பண்ணோம். வேலையில்லா கால நிவாரணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாடு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டையொட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடைபெற்றது. முன்னதாக போதைக்கு எதிரான போராட்டச் சுடர் கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்து தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார், ஜெயபிரகாஷ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சுடர் மற்றும் கொடியுடன் பேரணி நடைபெற்றது. மாநாட்டுக்கு மாநில தலைவர் கௌசிகன், துணைத் தலைவர் லீலாவதி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக மாநாட்டு திடலில் மாநாட்டு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாநாட்டை துவக்கி வைத்து வாலிபர் சங்கத்தின் மத்திய செயற்கைக்குழு ஜெய்சிக் தாமஸ் பேசினார்.
பின்னர் மாநாட்டில் புதிய தலைவராக கௌசிகன், செயலாளராக சஞ்சய் சேகரன், பொருளாளராக ரஞ்சித்குமார் உள்ளிட்ட 19 பேர் கொண்ட புதிய மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது. மேலும் மாநாட்டில் புதுச்சேரியில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கஞ்சா உட்பட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதிகளான ஐடி, ஜவுளி பூங்காவை அமைத்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் எனவும், அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 இடங்களை நிரப்ப வேண்டும், அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும், தாய்வழி கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும், ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி மில்களை மூடும் முடிவை கைவிட்டு நிதி ஒதுக்கி புனரமைத்து நடத்த வேண்டும் என்றும், தொழிற்சாலை நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்காக 80 விழுக்காடு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த மாநாட்டின் முடிவில் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் மக்களவை உறுப்பினர் ரஹீம் நன்றி உரை வழங்கினார். மேலும் இந்த மாநாட்டில் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார், செயலாளர் சஞ்சய் சேகரன், பொருளாளர் ரஞ்சித்குமார், நிர்வாகிகள் ஜெயராஜ், விண்ணரசன், கவியரசன், வினோத்குமார், சிந்து, ஸ்ரீதர், நிலவழகன் உள்ளிட்ட திரளானோர் மாநாட்டில் பங்கேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் செல்வசக்தி விநாயகர் கோவிலில் அமைந்துள்ள வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. லாஸ்பேட்டை அசோக் நகர் அரசு ஊழியர் குடியிருப்பு அருகே அமைந்துள்ளது செல்வசக்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தில் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மாதந்தோறும் பஞ்சமி திதி நாட்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெறும். கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதத்திற்கான தேய்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மன் 108 போற்றி மந்திரங்களை சொல்ல சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அசோக் நகர் செல்வசக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.